ஸோ கைஸ் ரூமர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன் வந்து ஆப்சல்யூட்லி வந்து ரைட்டு தான். நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து கேஷ் இன் வந்து பண்ணிட்டாரு அண்ட் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ சம்மர் ஸ்லாம் 2025 நைட் 1 எண்டிங் வந்து நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ மெயின் ஈவெண்ட்ல வந்து என்னென்னது நம்ம வந்து பார்த்துலாம், குயிக்காக வந்து பார்த்துலாம். சிஎம் பங்க் வர்சஸ் குந்தருக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபுல்லாக குந்தர் வந்து டாமினன்ஸ் வந்து பண்ணுவார். குந்தர் வந்து நம்மளோட சிஎம் பங்கை வந்து பொழப்பாரு. சாப்ஸ் மேலே சாப்ஸ் வந்து போட்டுனே இருப்பாரு நம்ம சிஎம் பங்குக்கு குந்தர். ஆனால் எவ்வளோதான் வந்து அடிச்சாலும் நம்ம சிஎம் பங்கு வந்து மறுபடியும் வந்து ஏஞ்சிடுறாரு, ஃபைட் பேக் வந்து பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம சிஎம் பங்கு வந்து கீழே வந்து வின் கடுப்பாரு அண்ட் நம்மளோட குந்தர் வந்து கமெண்ட்ரி டேபிளில் வந்து ஏறிடுவார். அண்ட் சிஎம் பங்கு வந்து அதை பார்த்து சிஎம் பங்கு வந்து நம்ம குந்தரை வந்து கால் வந்து தடுக்கி விட்டுருவார். அண்ட் அதுக்கப்புறம் குந்தர் வந்து டேபிள் மேலேயே வந்து விழுந்துருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து குந்தர் வந்து ஏச்சுக்கிறாரு. ஏஞ்சி பார்த்தா அங்கே வந்து குந்தர் ஃபுல்லாக வந்து பிளட்டாக வந்து இருக்கு. குந்தர் மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளட்டாக வந்து ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் எண்டிங் மூமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு வந்து ஜிடிஎஸ் வந்து போடுறாரு குந்தருக்கு. ஆனால் ஒரு ஜிடிஎஸ்ல வந்து நம்ம குந்தர் வந்து விழுல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎம் பங்கு வந்து இன்னொரு ஜிடிஎஸ் வந்து கொடுக்குறாரு நம்ம குந்தர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்கு வந்து குந்தர் வந்து பின் பண்றாங்க 3 வந்து ஆகுது. அண்ட் இங்கே வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக வந்து ஆயிடுறாங்க நம்ம சிஎம் பங்க். ஸோ ஃபைனலி அவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக வந்து ஆயிடுறாரு. ஆனால் உங்களுக்கே வந்து தெரியும் நம்ம சிஎம் பங்க் வந்து ஹாப்பியாக இருக்கிறது வந்து நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸுக்கு வந்து ஸோ வந்துடுறாரு நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் அண்ட் பால் எமன்ஸோட ப்ரீஃப் கேஸ் வந்து எடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செத் ராலன்ஸ் வந்து குச்சியால் தான் வந்து நடந்து வந்து வந்திருப்பாரு. நானும் வந்து என்ன நினச்சேன்னா இங்கே வந்து செத் ராலன்ஸ் வந்து இந்த ப்ரீஃப் கேஸ் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிடுவார்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குச்சியை வந்து நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து கீழே வந்து போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஓடி வந்து வராரு, ப்ரீஃப் கேஸை வச்சு நம்ம சிஎம் பங்கை வந்து அடிக்கிறாரு, ஸ்டாம்ப் வந்து போடுறாரு அண்ட் பின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக வந்து ஆயிடுறாரு நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செலிப்ரேஷன் தான். இங்கே வந்து செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து கேஷ் இன் வந்து பண்ணிட்டாருன்னு. ஸோ நம்ம ப்ரவுன் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் கூட வந்து வராங்க. ஸோ அந்த ரெசல்மேனியா 31 வந்து செத் ராலன்ஸ் வந்து ஒரு பெல்ட்டை வச்சு சுற்றி இருப்பார் இல்லையா, அந்த ஸ்டேஜ் அண்டு போயிட்டு அதே வந்து ரீக்ரியேட் கூட வந்து செத் ராலன்ஸ் வந்து பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து தரமாக வந்து இருந்தது. ஸோ கைஸ் இதுதான் வந்து ஹெட்லைனு. நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து கேஷ் இன் வந்து பண்ணிட்டாரு சிஎம் பங்க் மேலே. நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக வந்து ஆயிட்டாரு. அண்ட் கடைசியாக வந்து சிஎம் பங்க் வந்து அல்துன்னு வந்து போயிட்டாரு. இதை பற்றி உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலில் வந்து இன்னுமே வந்து வீடியோஸ்லாம் வந்து வரப்போகுது. ஸோ நாளைக்கு வந்து சம்மர் ஸ்லாமோட நைட் 2 வேறு. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க.